ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் பத்திரிகையாளருமான சிவப்பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் சிவா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விஜயோட ஸ்பீச் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? வேலூர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் தஞ்சை ஸ்பீச் எப்படி இருக்கு? இல்லை, பெரிய ஒரு கீ டேக்அவேஸ் இல்லை. இன்றைக்கி கீ டேக்அவேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக திமுகவை மட்டும் திட்டுவார். இப்போ திமுகவையும் சேர்த்து அதிமுக ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு நான் வர்றது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க ரெண்டு பேருக்கு நான் வர்றதுனால அவங்களோட பாப்புலாரிட்டி போகுது, ஸோ அவங்க ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க எப்படியாவது என்ன தடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க மட்டும்தான் கொள்ளையடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ எல்லாரையும் ப்ளேம் பண்ணுறாரு, டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, போகிற போக்கில் பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணுறாரே தவிர விஜய் அவர்கள் இன்றைக்கி கூட ஒரு சில ப்ராமிசஸ்லாம் கொடுத்துருக்குறாரு. அந்த ப்ராமிசஸை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த ப்ராமிசஸ் என்ன மாதிரி ஒரு ப்ராமிசஸ்ன்னு தெரியல. இப்போ ரேஷன் கார்டில் பெண்களுக்கு தனியான கியூ, ஆண்களுக்கு தனியான கியூங்கிறாரு. அதே மாதிரி அந்த ரேஷன் பொருள் கொடுக்குறவங்களும் ரெண்டு ஸ்டாஃப் இருப்பாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணுங்கிறாரு. ஸோ அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானு எனக்கு தெரியல. நீங்கள் ரேஷன் ஷாப்புக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வைக்கணும். அந்த எலிஜிபிலிட்டியில் இப்போ பாதி பெண்களை நீங்கள் கொண்டு வர முடியுமா, பாதி ஆண்களை கொண்டு வர முடியுமா? இதெல்லாம் ஒரு ஒரு ஹோம்ஒர்க்கோடு பண்ணுறாங்களா தெரியல. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பேசுகிறாங்களான்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் பேசும்போது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கொடுத்தாரு. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை ரெண்டாக ஆண் ஒன்று பெண் ஒன்று போடுறது. அது நிறைய டிபேட்டில் காமெடி எடுத்துட்டாங்க. இப்போ டெல்டா டால்டா அப்படின்ற பஞ்ச் டைலாக தொடர்ச்சியாக சினிமா ரேஞ்சிலேயே ஒரு அரசியலை கொண்டு போகிறார்ல, அது எப்படி பார்க்குறீங்க விஜய்? இல்லை, அதுதான் அவர் அந்த ஜென்சி க்ரௌடு, அந்த அவருடைய ரசிகர்களுக்காக மட்டும் பேசுகிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பெருமளவில் ரசிக்கும்படியாக இல்லை. டெல்டா டால்டா என்ன ரைமிங்காக வரணும்? இது என்ன சினிமா நடக்குதா, இல்லை எதுகை மோனை தமிழ் கிளாஸில் இருக்கிறோமா நாம் ரைமிங்காக பேசுகிறதுக்கு? அதெல்லாம் புரியல. இன்னும் ஆக்கப்பூர்வமான அரசியலை விஜய் அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிறைய இஷ்யூஸை பற்றி பேசணும். இன்றைக்கி இப்போ போன வாரம் அந்த பெண் எஸ்பி ஆண் எஸ்பி பற்றி பேசினார். நிறைய இஷ்யூஸ் பற்றி எல்லாருமே போகிற போக்கில் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக கொடுக்குறாரு. கனிம வள கொள்ளை அப்படின்னு பேசுகிறாரு. அது என்ன, எந்தெந்த மாவட்டத்தில் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது? எனக்கு முல்லை பெரியார் பற்றி தெரியும், காவேரி பற்றி தெரியும்ங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி. அதில் இன்னொரு விஷயம் நான் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேங்கிறாரு. ஸோ அவர் என்ன மாதிரி உழைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். அவர் மாதத்துக்கு 2 பொதுக்கூட்டம் 3 பொதுக்கூட்டம் தான் போடுறாரு. அவங்க கட்சிக்காரங்க கிட்ட கூட பெருமளவில் அவர் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் தெரியல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் முழுக்க அவர் சொல்கிறத எல்லாம் அவங்க ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து விஜய் அவர்கள் பேசுகிறதா நான் பார்க்குறேன். இல்லை, விஜய் தான் சிஎம் ஆயிட்டதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பேசுகிற மாதிரி இல்லை இருக்குது. இல்லை, அது அந்த அளவுக்கு நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்க இதெல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க பெருமளவில் இதெல்லாம் போதும், ரொம்ப டீப்பாக இஷ்யூஸை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா இதுனா 70 80 எல்லாத்தையும் பற்றி பேசி இன்னொரு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா பேசி இது வரைக்கும் போனதெல்லாம் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. விஜய் அவர்கள் இன்னும் ஆக்கப்பூர்வமான அரசியலை நிறைய எடுக்கணும். இந்த அக்யூசேஷன்ஸ், இந்த ப்ளேம் கேம் மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்த போகிறார், அந்த அரசாங்கம் இப்பொழுது இருக்கின்ற திராவிட இயக்க அரசாங்கங்களிலிருந்து எப்படி மாறுபட போகிறது அப்படிங்கிறத விஜய் தெளிவாக பேசணும். இப்போ இந்த ஒரு விஷயமாகட்டும், இப்போ நம்ம மறுபடியும் வரும்போது அந்த ஜென்சி கூட்டம்ன்றது சொல்கிற மாதிரி ரசிகர்கள் கூட்டமோ அது தொண்டர்படையோ ஒரு கேட்காமலே ஒரு காசு கொடுக்காமலே அந்த கூட்டம் அலைப்பாஞ்சு வராங்கல்ல. ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா வட்டத்துக்கு சொல்லி மாவட்டத்துக்கு சொல்லி ஒரு அரேஞ்ச் பண்ணி அதில் பாதி பேர் வரமாட்டாங்க, பாதி பேர் வாழை இலையை பிரிக்கிறதுன்னு திராவிட கட்சிகளில் இருக்கிறவங்க அதை ரெகுலராக பண்ணுறது அந்த விஷயம். ஆனால் இவருக்கு தன்னெழுச்சியாக வருதில்ல, அதை எப்படி அதை பார்த்து தானே மற்ற கட்சிகள் பயப்படுவதாக கூறப்படுகிறது. இல்லை, இவருக்கு தன்னெழுச்சியாக கூட்டம் வருது இல்லைன்னு யாருமே சொல்லலையே. விஜய் அவர்கள் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வராருன்னு யாருமே சொல்கிறேன். இவருக்கு தன்னெழுச்சியாக கூட்டம் வருகிறது என்றால் இன்றைக்கி நாம் பெருசாக பேசுகிறோம். இந்த கூட்டத்தில் 5000க்கும் கம்மியானவங்க தான் இருந்தாங்க. அவங்க அதில் கூட இந்த 5000க்கு மேலே
மேலே எஸ்ஓபி போச்சுன்னா அதில் நிறைய காஷன் டெபாசிட்லாம் கட்டணும் போல். அதனால் எல்லா கூட்டமுமே 4999 வைக்கிறாங்க. அப்போ இவங்களை எப்படி நாம் ஒரு சீரியஸ் அரசியல் கட்சியாக எடுத்துக்க முடியும்? இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு இவங்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கே நாங்கள் வந்து நஷ்ட ஈடுலாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற ஒரு கட்சியை எப்படி சீரியஸாக எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 4999 பேர் மட்டும்தான் கூப்பிடுறோம். 5000க்கு மேலே கிராஸ் ஆகாத மாதிரி தான் சேலத்துலேயும் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன, இது எல்லாம் பொதுக்கூட்டங்களும் கிடையாது. இது உங்களுடைய நிர்வாகிகள் கிட்ட பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் பொதுமக்கள்கிட்ட எப்போ பேசுவீங்க? எலெக்ஷன் வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிட்டோம். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எஸ்ஓபி வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. எடப்பாடி இன்னமும் டெய்லி ப்ரோக்ராம் பண்ணிட்டு தானே இருக்கார். அண்ணாமலை டெய்லி பப்ளிக் மீட்டிங்கில் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறார். நயினார் பேசிக்கிட்டு தானே இருக்கிறாரு. முதலமைச்சர் பேசிக்கிட்டு தானே இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு மட்டும் இந்த அரசாங்கம் இடையூறுகள் கொடுக்குதுன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாமே. நீங்கள் ரெகுலராக வரணும், ஆனால் தடை செய்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை மட்டும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தடை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே போய் அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க அரசாங்கத்தின் பின்னால் போய் அரசாங்கம் வந்து ஒரு சில தடைகளை கொடுக்குறதா சொல்லி அதன் பின்னால் ஒளிஞ்சிக்கிறாங்க தாவேகா. இதுதான் நடந்து கொண்டிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், விஜயோட பர்சனல் விஷயம் எதுவும் நம்ம பேசுகிறதில்ல, ஆனால் அந்த நெகட்டிவ் இமேஜ் ஆகட்டும், ஸோ இது மாதிரி தற்கொலை அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிற பொதுவான குற்றச்சாட்டாகட்டும், இதெல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த வார்த்தைகளை நான் உபயோகிக்க மாட்டேன். அது வந்து அந்த மக்களை அந்த இளைஞர்களை கொச்சைப்படுவதான வார்த்தையாக நான் பார்க்குறேன். அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தி அந்த இளைஞர்களுக்கு திராவிட அரசியலையும் புகட்டி இருக்க வேண்டியது திராவிட கட்சிகள். அந்த திராவிட கட்சிகள் அதில் வந்து தங்களுடைய கடமையை மறந்துவிட்டு இப்போ அந்த மாணவர்களும் அந்த இளைஞர்களும் வந்து ஒரு நடிகரின் பின்னால் செல்வதற்காகவே அவர்கள் மீது ஒரு பிராண்டிங் பண்ணுறாங்கல்ல, அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொன்று, எந்த விதத்துலேயும் விஜய் மட்டுமல்ல, எந்த ஒரு நடிகரோ இல்லை பொதுவெளியில் இருப்பவரோ அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. இல்லை, அந்த நெகட்டிவ் இமேஜ் அவர் எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போகணுன்ற இல்லை, நெகட்டிவ் இமேஜ் அப்படின்னா ஜோட அவங்க அது எப்படி பெருமளவில் வந்து விஜய் போன்றவர்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் இமேஜுங்கிறது வந்து இருக்குது. அவங்க அது வந்து செக்ஷன் வைஸாக இருக்குது. இப்போ இளைஞர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த இளைஞர்கள் நம்ப மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது விஜய் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் அது ஒரு பொலிட்டிக்கலாக நான் பேசுகிறேன், நான் பர்சனலாகவே பேசுகிறேன். பொலிட்டிக்கல் அலிகேஷன்ஸ் எல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அவங்க வாழ்க்கையில் பக்குவப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு புரியும். பட் இளைஞர்களுக்கு அது பெருசாக புரியல. அதனால தான் விஜய் வந்து அந்த இளைஞர்கள்கிட்டயே மீண்டும் 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 பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ மீண்டும் ஒரு சட்டம் ஒழுங்கை பற்றி தான் தொடர்ச்சியாக பேசுகிறேன். இந்த நாங்குநேரி சம்பவம் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சட்டம் ஒழுங்கில் விஜய் பேசுவது வந்து மிக மிக சரின்னு நினைக்கிறேன் நான். இன்னும் கூட இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது கூட நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் டிஜிபியை உங்களால் போட முடியலங்கிறதோடு உங்களை போடுறதுக்கு மனம் இல்லை. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆஃபீஸருடைய டேர்ன் வரணுங்கிறதுக்காக எல்லா டிஜிபி ரேங்கில் இருக்கிற ஆஃபீஸர்ஸும் ஒருத்தராக ரிட்டையர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலே லா அண்ட் ஆர்டர் மேலே அக்கறை கிடையாது. உங்களுக்கு தேவையான ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த இடத்துல உட்காரணும் அப்படிங்கிறது தானே. அப்போ இங்கே வந்து என்ன பப்ளிக் குட் இருக்குது இதில்? விஜய் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. நாங்குநேரி இன்சிடென்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு தமிழ்நாட்டில் தினமும் கொள்ளை இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கவர்மெண்ட் அதை பற்றி கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இந்த கவர்மெண்ட்டோட வீக்கஸ்ட் லிங்க் வந்து லா அண்ட் ஆர்டராக தான் நான் பார்க்குறேன். அது போலீஸ் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி இல்லை, போலீஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமான ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்களோன்னு தோணுது இந்த கவர்மெண்ட்டில். அதனால தான் சட்டம் ஒழுங்கு வந்து கண்காணிக்கப்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து ஜெயலலிதா போன்றவர்கள் இருந்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கை வந்து அவங்க வந்து பவர்ஸை போலீஸ்க்கு கொடுத்தா கூட ஒரு சில வீட்டோ பவர்ஸை அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவ்வளோ அழகாக அதை மானிட்டர் பண்ணுவாங்க. பட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் வழக்கமாகவே லா அண்ட் ஆர்டர் வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது. இந்த கவர்மெண்ட்டில் லா அண்ட் ஆர்டர் தான் வீக்கஸ்ட் லிங்க். இன்னொன்று, போலீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த கவர்மெண்ட்டில். கம் பேக் டு காங்கிரஸ் ஆடுற கண்ணாமூச்சி ஆட்டம். ஒரு பக்கம் ஹைதராபாத்தில் ஆதவர்ஜுனா ராகுல் காந்தியை பார்க்க போகிறான்றாங்க, இன்னொரு பக்கம் சோனியா காந்தி. இது என்னதான் நடக்குது? காங்கிரஸ் கட்சிக்கு இந்த திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்ட சிக்கல்களில்
மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் காங்கிரஸ் கட்சிக்கு எங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து ராகுல் காந்தியை பார்க்குறாரு அப்படிங்கிறது தான். ராகுல் காந்தி வந்து 2004 நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர், இன்றைக்கி லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருக்கிறாரு. அவரை போயிட்டு ஆதவ் அர்ஜுனா பார்க்குறாரு, அவர் ஆதவ் அர்ஜுனாவோட அலையன்ஸ் டாக்ஸ் பண்ணுறாருன்னு பேச வச்சது காங்கிரஸ் கட்சி, வேறு யாரும் கிடையாது. கிரீஷ் சோடங்கர் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசவில்லை என்றால் இந்த ஸ்பெக்குலேஷன் வந்திருக்காது. ஸ்பெக்குலேட் பண்ணது தப்பு, அதை ஒளிபரப்பிய சேனல்ஸ் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் இந்த விவகாரத்துக்கு முழு தார்மீக பொறுப்பு காங்கிரஸ் தான் ஏற்றுக்கணும். இங்கே ஒரு விஷயம் பேசுகிறாரு கிரீஷ் சோடங்கர், இங்கே வந்து சுமூகமாக போச்சு பேச்சுவார்த்தைங்கிறாரு. மறுநாள் போய் எங்களுக்கு 25 சீட்டு ஒத்துக்க மாட்டேன்னு 25 சீட்டு கொடுத்தாங்கங்கிறத நீங்கள் எப்படி பொது வழியில் சொல்லலாம்? திமுகவுக்கும் உங்களுக்கும் திரைமறைவில் நெகோசியேஷன்ஸ் நடக்குது க்ளோஸ்ட் டோரில், அதை எப்படி நீங்கள் வெளியில் சொல்லலாம்? அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஸோ சோனியா காந்தி அவர்களை பொறுத்தவரையில் அவங்களும் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் திமுகவை விட்டுவிடக்கூடாது, திமுகவினுடைய உதவி நமக்கு நாடாளுமன்றத்தில் தேவை, அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு வேணுங்கிறதுனால இந்த அலையன்ஸை கண்டினியூ பண்ணும், வெறும் நம்பர்னால இந்த அலையன்ஸ் பிரேக் ஆகக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் மல்லிகார்ஜுன கர்கேவும் சோனியா காந்தி அவர்களும் இந்த அலையன்ஸை சேவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தொண்டர்களுடைய விருப்பம் வந்து விஜயோட கூட்டணி அமைக்கிறதுன்றது ஒரு பிம்பத்தையும் கட்டமைக்கிறாங்களா? அது எப்படி? அது எல்லா மாதிரி பிம்பம். காங்கிரஸ் கட்சியில் முதல்ல தொண்டர்கள் எங்கே இருக்கிறாங்க எனக்கு சொல்லுங்கள், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எவ்வளோ பேர் தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கு? இது எவ்வளோ பேர் இப்போது கூட்டணி திமுகவோட சைன் ஆக போகுது, எவ்வளோ பெரிய பிரளயம் அடிக்குமா தமிழ்நாடு காங்கிரஸில்? எல்லாரும் போய் விஜயோட சேர்ந்துருவாங்களா? அப்படிலாம் எதுவும் நடக்க போகுது. அப்படியே விஜயோட போய் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டணி வச்சுருந்தாலும் கூட பெரிய அளவில் திமுகவுக்கு மைக்ரேஷனும் வந்திருக்காது. திமுகவுக்குன்னா தனிப்பட்ட முறையில் வந்திருக்குமே தவிர பட் ஒரு கட்சி உடையிற மாதிரி சுச்சுவேஷனில் வந்திருக்காது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸில் டாலஸ்ட் லீடர்ஸ் கிடையாது. இருக்கக்கூடிய ஒரே டால் லீடர் சிதம்பரம் அவர்கள் தான். பட் அவருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு, 80 வயசு. அவரால் இன்னொரு கட்சி தொடங்கி பண்ணக்கூடிய அரசியல்லாம் அவருக்கு விருப்பம் கிடையாது. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். தவேகாவுக்கு போனோன்னு ஒரு சிலர் நினச்சிருக்கலாம். பட் இப்போ எம்எல்ஏ சீட்டு வாங்க போகிறவங்க, எம்பிக்கு நிற்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே திமுகவோட இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். எலெக்ஷன் நீங்கள் போய் வின் பண்ணோன்னா அது ஒன்றும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஈஸியாக வட சுட முடியாதுன்றீங்க? நிச்சயமாக முடியாது. எலெக்ஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வேணும், கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், கீழே உங்களுக்கு வந்து பூத் ஸ்லிப்லேருந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், ஒரு வேளை பணம் கொடுத்தீங்கன்னா பணம் கொடுக்குறதுக்கு ஆள் வேணும். இதெல்லாம் வந்து சிஸ்டம். நீங்கள் வந்து சின்னத்தை கொண்டு போயிட்டதுனாலே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து கள்ள ஓட்டு போடுறாருன்னா உங்களுக்கு அந்த பூத்தில் பழக்கம் இருந்தால் தான் அவர் வந்து உண்மையிலே கள்ள ஓட்டு போடுறார், அவர் ஒரிஜினல் ஓட்டரா கள்ள ஓட்டு போடுறவரான்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஒரே ஒரு கள்ள ஓட்டு போடக்கூட விட மாட்டாங்க. இப்போது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ தாவேக்காவுடைய பூத் ஏஜென்ட் ஒருத்தர் ஒரு பூத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவருடைய நண்பரோ இல்லை தாவேக்காவுக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் வராரு. அவரோட பேர் இல்லை, அவரோட பேர் இருக்குது, ஐடி கார்டில் வேறு நேம் இருக்குது. அதை அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் கன்வின்ஸ் பண்ணுறது யார் கன்வின்ஸ் பண்ணுவார்? இவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவார்? இவருக்கு தெரியுமா? ஏதாவது ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்களா? ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த பூத் லெவலில் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் பூத் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு கட்சிக்கு வேணும். அதெல்லாம் தாவேக்காவினர் கற்றுக்கொள்ள வேண்டும். எலெக்ஷன் இஸ் நாட் அ சைல்ட்ஸ் பிளே. இந்த ட்விட்டரில் உட்காந்துட்டு ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு 4 பேரை கண்ணா பின்னான்னு திட்டுறது கிடையாது. எலெக்ஷன் வந்து கீழே போய் கிரவுண்டில் வேலை செய்யணும், வேர்வை சிந்த வேலை செய்யணும். அதுதான் எலெக்ஷன். காலையில் 7 மணிக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சதுன்னா சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் போலிங் இருக்கும். 10 மணி நேரம் 12 மணி நேரம் வெயிலில் நிற்கணும். அதான் எலெக்ஷனு. அதுக்கு என்ன அவங்க தயாராகலை? பெரும்பான்மையானவர்கள் தயாராகலைன்னு நினைக்கிறேன். இப்போ மீண்டும் வந்து ராகுல் காந்தியை பற்றி ஒரு கேள்வி. ராகுல் காந்தி வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, சகோதரன்ற வார்த்தையை தவிர்த்துட்டாரு அப்படின்றாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி கடந்த கால வரலாறு தெரியும்.
அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு காலையிலேயே வாழ்த்து தெரிவித்த விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு மத்தியானம் 2 மணி வரைக்கும் கேட்டு அதற்கப்புறம் தான் வாழ்த்து தெரிவித்தார். ஸோ அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது ராகுல் காந்தி? இப்போ மோடி அவர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, பிஜேபி வளருதோ இல்லையோ. ஆனால் இவங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து யாருமே தமிழகத்தில் எட்டி பார்க்குற விஷயமே இல்லைல்ல. அவர் திருக்குறள் பேசுகிறாரு, மோடி வணக்கம் சொல்கிறாரு, தமிழர்களோட இணக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் செட்பேக் தானே ராகுல் காந்திக்கு? நிச்சயமாக செட்பேக். 40க்கு 40 வாங்கிட்டு போய் இன்னும் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. ஆனால் 0 கொடுத்த மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கிட்டத்தட்ட 20-30 முறை தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க தமிழ்நாட்டு மக்களை அவுட்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வாங்க பழகலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் எந்த மக்கள் ஓட்டு போடுறாங்களோ அந்த மக்களை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ ராகுல் காந்தி திருப்பி எதுக்கு வருவார்? ஒரு வேளை இந்த எலெக்ஷனுக்கு அவர் வராரோ வரமாட்டாரோ, அப்புறம் எப்போ வருவார்? ஒரு 2 கூட்டம் போட முடியாதா? தமிழ்நாடு காங்கிரஸில் அந்த 2 கூட்டத்தை கூட போட மாட்டாங்களா? 24 தேர்தலுக்கு அப்புறம் மல்லிகார்ஜுன கர்கே வரல தமிழ்நாட்டுக்கு, பிரியங்கா காந்தி வரல, சோனியா காந்தி வரல, ராகுல் காந்தி வரல, யாருமே வரல. அப்புறம் கட்சி வளரல. ஆனால் பாஜக வளர்ந்துருச்சுல்ல தமிழ்நாடு. பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு. இவங்க யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் எங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், எங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும், எங்களுக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு. விஜய் கூப்பிட்டாருன்னா போக வேண்டியதானே, யாரும் உங்களை வேண்டான்னு. ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்கீங்க. விஜய் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்கெனிங் சிப் தான். விஜய் ப்ரூவ் பண்ண பிறகு தான் விஜய் கிட்ட போவாங்க. விஜய் ராகுல் காந்தி அவரோட பர்சனல் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வேற. பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சனல். அதை விஜய் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான். பட் அட் த சேம் டைம் ராகுல் காந்தி சின்னதாக ஒரு கேம் விளையாடுறாருல. சின்ன கேம் இல்லை, அவர் பெரிய கேமே விளையாடுறாரு. அவருக்கு இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகுறதுல பெரிய விருப்பம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அலையன்ஸ் கண்டினியூ ஆகட்டும், பட் 41 சீட்டு கொடுங்கங்கிறார். திமுக 41 சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அவர் என்னென்னா, மற்றவங்க சொல்கிற இதை வச்சு ஒரு வேளை இளைஞர்கள் எழுச்சி தமிழ்நாட்டில் இருக்கோ, அது ஒரு வேளை நமக்கு உதவுமான்னு பார்க்குறாங்க. இங்கே அடிப்படை ப்ராப்ளம் என்னென்னா, விஜய்க்கு எழுச்சி வருது, விஜயோட எழுச்சியில் நம்ம கடன் வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் எழுச்சியை உருவாக்கணும், அதுதான் அரசியல் கட்சி. அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. பாஜக உருவாக்குறாங்கல்ல, அவங்களுக்குன்னு கீழே போய் வேலை செய்கிறாங்கல்ல. ஒரு வைப்ரண்ட் பிரசிடென்ட் அண்ணாமலையை போட்டு 4 வருஷம் கட்சியை வளர்த்தாங்களா இல்லையா? 18% அவங்க தலைமையிலான அலையன்ஸ்க்கு ஓட் பர்சன்டேஜ் காமிச்சு பாஜகவுக்கு மட்டும் 11% ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு காமிச்சாங்களா இல்லையா? காங்கிரஸ்க்கே அந்த தைரியம் வர மாட்டேங்குது. இப்போ கூட வெளில போயிட்டு தாவேக்காவோட தானே போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தனியாக பண்ண போதில்லை எதையும். அப்புறம் ஏங்க இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூங்க. 40 MP கொடுத்த இடத்துக்கு இன்னும் உங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் யாருமே வரலங்க. இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணுன்ற டிமாண்ட். எப்படி வளருவீங்க? சீட்டு தான் எலெக்ஷனுக்கு முன்னால் அவங்க அந்த கொடி பிடிப்பாங்க. இல்லை, இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவு போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது காட்சிகள் மாறுமா, இல்லை வேறு விஷயங்கள் ஏதாவது நடக்கும்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை, அந்த அலையன்ஸில் தான் அவங்க இருந்தாங்கணும். அது பிகாஸ் ஆஃப் சோனியா காந்தி அண்ட் மல்லிகார்ஜுன கர்கே. அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஏன்னா செல்வ பெருந்தகை அவர் இல்லாமலே மீட்டிங் போடுறாங்க. ஆனால் ஒரு விதமாக அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கான வழிகளை இன்னமும் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இல்லைங்க, செல்வ பெருந்தகை இல்லாமல் மீட்டிங் போட்டாங்கங்கிறதெல்லாம் தவறு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க மீட்டிங் எல்லாம் எல்லாத்துலேயும் பிசிசி பிரசிடெண்ட்டை ஒரு சில இடங்களில் இன்வால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மீட்டிங் சிதம்பரம் தான் எமிசரி. சிதம்பரம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சிதம்பரம் கூட செல்வ பெருந்தகை போக சொல்லியிருக்காங்க. ஸோ சிதம்பரம் செல்வ பெருந்தகைக்கு சொல்லியிருப்பார், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, வாங்க போகலான்னு. அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாத்துக்கும் பிசிசி பிரசிடெண்ட்டை தான் கூப்பிடணும், எல்லா மீட்டிங்லையும் பிசிசி பிரசிடெண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிதம்பரம் எமிசரி, பிசிசி பிரசிடென்ட் கிரீஷ் சோடங்கர், நீங்களாம் தான் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வேறு இருந்திருக்கு, நீங்களாம் தான் ஹேண்டில் பண்ணீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க. இப்போ எமிசரியை அனுப்புகிறோம், எமிசரி கிட்ட தான் சொல்லுவோம், உங்ககிட்ட ஏன் சொல்லுவோம்? அவ்வளோதான். அது நாங்கள் யார் எமிசரி அனுப்புவோம், அந்த எமிசரி உங்ககிட்ட சொல்லுவார். அப்படி தான் கட்சி இருக்கும். இப்போ இபிஎஸோட டெல்லி விசிட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அடுத்த வாரம் அவங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அவங்க சீட் ஷேரிங் ஆரம்பிப்பாங்க. ஒரு 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 ப்ராட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் போயிருக்காங்க. ஓகே, உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.